குத்துச்சண்டை என்று சொன்னதும் பலருக்கு ஞாபகம் வரும் பெயர்களில் ஒன்று மைக் டைசன். இவர் விளையாடிய 58 குத்துச்சண்டை போட்டிகளில் 50 போட்டிகளில் வெற்றி பெற்றும் அதிலும் குறிப்பாக 44 போட்டிகளில் எதிரணி வீரரை நாக் அவுட் முறையில் வீழ்த்திய அசாத்திய திறமை கொண்டவர். வெற்றிகள், புகழ் ஆகியவை ஒருபுறம் இருக்க, மற்றொரு புறம் எதிரணி வீரரின் காதை கடித்தது, பாலியல் பலாத்காரம், போதை பழக்கம் என சர்ச்சையும் அவரை தொடர்ந்தது. நீண்ட காலமாக குத்துச்சண்டையில் பங்கேற்காமல் இருந்து வந்த மைக் டைசன் 19 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் களம் கண்டார். இதனால் ரசிகர்களிடம் எதிர்பார்ப்புகள் எகிரியது. ஜூலை மாதமே நடந்திருக்க வேண்டிய போட்டி டைசனின் உடல்நலக் குறைவு காரணமாக தள்ளி வைக்கப்பட்டது. பிரபல யூடியூபராக இருந்து குத்துச்சண்டை வீரராக மாறிய 27 வயதாகும் ஜாக் பால் என்பவரை மைக் டைசன் எதிர்கொண்டார். போட்டி தொடங்குவதற்கு முன் இறுதி ஃபேஸ் ஆஃப் சந்திப்பில் மைக் டைசன் ஜாக் பால் கன்னத்தில் அறைந்தார். ஆனால் ஜாக் பால் பெரிதாக எடுத்துக் கொள்ளாமல் சிரித்துக் கொண்டு சென்றார். ஒரு சுற்றுக்கு 2 நிமிடம் கொண்ட 8 சுற்றுகளில் ஜாக் பால் அதிக முறை தாக்கியதாகவும் வெற்றி பெற்றதாகவும் நடுவர்களால் அறிவிக்கப்பட்டார். போட்டியின் இறுதியில் ஜாக் பால் மைக் டைசனுக்கு தலைவணங்கி மரியாதை செலுத்தியதும் குறிப்பிடத்தக்கது. இந்த போட்டியானது உலகம் முழுவதும் நெட்ஃபிளிக்ஸ் தளத்தில் ஒளிபரப்பப்பட்ட நிலையில் அதிக பார்வையாளர்கள் காரணமாக சில இடங்களில் சர்வரே முடங்கியதாக கூறப்படுகிறது.